எல்லாருமே அவங்க போயிடலாம் தான் சொல்றாங்க. என் ஒய்ஃப் என்ன 2 மாசம் விட்டு போயிட்டாங்க. 2 மாசம் விட்டு போயிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்தேன். கூட்டு வந்து இப்ப இங்க வர்றதுக்கு காலையில வரும்போது கூட நானும் உங்க தங்கச்சி வீட்டுக்கு வரேன், நாங்க வரேன், உடனே க்ளோஸ், டைவர்ஸ் கொடுத்துருங்க. எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணல நீங்க? இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. சோ எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தாலும் அவர் கத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆகல. இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஜோடியா பண்றாங்கல்ல சார், அந்த மாதிரி பண்ணோம்னா நிஜமா நமக்கு வர்றதில்ல. அது மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டார் சார். அது கூட சார் கத்து கொடுக்கணும். போட்டோ அவங்களுக்கு ஒரு போட்டோ பைத்தியம். நான் ஓபனா சொல்லிடுறேன், ஒரு போட்டோ பைத்தியம். இப்ப நீங்க பிரேக் விட்டீங்க பாருங்க, அப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் போட்டோ, எந்த நேரமும் ஹீல்ஸ் போட்டோ. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, ஒரு 50 போட்டோவாவது எடுப்பாங்க. ரீல்ஸ் கூட ஓகே, போட்டோ கூட யாருமே எடுத்தது இல்லையா? அது நான் ஆசைப்பட்டது தப்பா? ரீல்ஸ் போட்டோ எடுக்காம ரீல்ஸ் பண்ணாததுக்கு டைவர்ஸ் கேட்டா நியாயம் சார். நான் அவர் கூட தானே சார் ஆசைப்படுறேன். இல்ல மாம், எனக்கு பிடிக்கிறது செஞ்சு போய் அது பிடிக்கலனா டைவர்ஸ். இல்ல மாம், நீங்க நிஜ உலகத்துக்குள்ள வர மாட்டீங்க. நீங்க என்ன இந்த மொபைல்ல இருக்க உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்குள்ள உங்க கணவரை இழுக்குறீங்க. நீங்க நிஜ உலகத்துக்கு வாங்க, உங்களோட இல்லற என்ன? நீங்க வந்து ரீல்ஸ் பண்றதுல மட்டும் தான் இருக்கா சார்? அதுல மட்டும் இல்ல சார், எல்லாத்துலயும் இருக்கணும்ல சார். எதுவுமே சார், ஒரு வெளில போனா டீசென்ட்டா உட்கார்ந்து சாப்பிட கூட தெரியாது. கேட்டா நான் படிக்கல, என்ன விட்டு எனக்கு தெரியல. அப்ப நான் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்? எவ்வளவு கத்து கொடுத்தாலும் கத்துக்க மாட்டாரு. எதுவுமே சின்ன விஷயம் இவ்வளவு பேசுறாங்க. 12 இயர்ஸ் ஆகுது சார். இன்னி வரைக்கும் எனக்கு பொட்டு கூட வாங்கி கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும். அப்ப எனக்கு என்ன தோணும்?